செல்லம்மா ஆமா 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 அந்த இடத்துல நான் அப்படி சொல்லலைன்னா அவங்க உன்னை கொண்டு இருப்பாங்க, அடிச்சே கொண்டு இருப்பாங்க, என்னையும் கொண்டு இருப்பாங்க. நான் செத்து போனாலும் பரவாயில்ல, பாவம் வாழ்க்கை நான் என்னன்னு தெரியாத நீ சாக கூடாதுன்னு தான் போய் சொன்னம்மா. அம்மா என்ன மன்னிச்சிரமா, சமைச்சிடாத தாய், என்ன மன்னிச்சிர தாய். செல்லம்மா, செல்லம்மா, அவங்க எல்லாம் உன்னை விபச்சாரி, நடத்த கட்டவன்னு பழி சுமத்துறாங்க. அதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் உன்னை பஞ்சாயத்துக்கு வர சொன்னேன். கூட்டணிச்சீங்க எதுக்கு? என்ன விபச்சாரின்னு கலங்கப்படுத்துறதுக்காக, வேலையாவுக்கும் எனக்கும் தகாத உறவுன்னு சொல்றதுக்காக, நீங்க மோதிரம் போட்டு போடலன்னு சொல்றதுக்காக. அட போங்கய்யா, எங்க இடத்துல நான் பிறந்தப்பவே என் பழப்பு நாய் பழப்பாகும்னு எனக்கு தெரியும்யா. என் கர்மையா, என்ன விடுங்கய்யா, நான் செத்து தலையிறேன். அட கையெடுங்கய்யா, உங்களை நம்பி என்ன ஒப்படைச்சேனே. ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு எங்க ஊர்க்காரங்களுக்கு சொல்லாதீங்க. எங்க அம்மா மேலையும் எங்க இடத்து சாமி மேலையும் காரி துப்புவாங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. பைத்தியக்காரி, குடும்ப கௌரவத்துக்காக தான் வாயை மூடிட்டு இருந்தேனே தவிர உன்னை கைவிடுறதுக்காக இல்ல. எல்லாரோட சம்மதத்தோட தான் வந்திருக்கேன். நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் உன்னை கூட்டிட்டு போறேன். உண்மைதான் செல்லம்மா, நான் சொல்றத நம்பு. இத கட்டிக்க செல்லம்மா. என்னடி அப்படி பயப்படுற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பாம இங்கே ஏன் கூட்டிட்டு வந்தேன்னா, இந்த புடவைய கட்டிட்டு பூவை வச்சுக்க. உங்க தம்பியோட பஞ்சாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. நான் தின்ன எச்சல் தட்டுல எத்தனை தடவை அவன் தின்னு இருக்கிறான், அவன் படுத்த படுக்கையில எத்தனை தடவை நான் படுத்திருக்கிறேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உன் பொண்டாட்டி உன்னை நினைச்சு 5 நிமிஷம் கண்ண மூடிட்டு உன் தம்பியோட படுத்தா நீ ஏத்துப்பியா? நாயங்களா, நீங்க மனுஷங்கள் இல்லடா, வெறி பிடிச்ச மிருகங்க. உங்களுக்கு பொண்ணுங்க தேவையில்லடா. ஒரு கொம்புக்கு புடவை கட்டா கூட விட மாட்டீங்க. தாய்க்கும் சாரத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. உங்க மேல தப்பு இல்லடா, உங்க மேல தப்பு இல்ல. நீங்க ஒருத்தனுக்கு பொறுத்திருக்க மாட்டீங்க, பொறுத்திருக்க மாட்டீங்க. என்னடி சொன்ன? வேலையா தப்பு அவங்களது இல்லடா, உன்னோடது. உன்னோடதுதான். அவங்க தப்பு செய்யறாங்கன்னு கண்ணால பார்த்தும் கூட அந்த தப்ப தட்டி கேட்காம கோழையாட்ட இருந்த பாரு, அதுதான நீ செஞ்ச தப்பு. நம்ம இனத்துக்கு யாரும் துரோகம் செய்யறது கிடையாது, நம்ம இனத்தை யாரும் அழிக்கிறதும் கிடையாது. நாம தான் நம்ம இனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம இதே மாதிரி கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும், கோழைங்க மாதிரி பேசாம இருக்கிற வரைக்கும், குழந்தைங்க மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு விடிவுங்கிறதும் கிடையாது, நாம முன்னுக்கும் வர முடியாது. இப்ப கூட நாம எல்லாரும் அமைதியா இருந்தா செல்லம்மா அனாதை ஆயிடுவா, அவ பணம் கூட அனாதை பணம் ஆயிடும். செல்லம்மா அனாதை இல்ல, அவ பொண்ணு கூட அனாதை இல்ல. அவளுக்கு ஒரு வழியை காட்ட சொல்லி அவங்களையே கேட்கலாம். அவங்க அந்த வழியை காட்டலன்னா நாம அவங்கள ஒரு கை பார்க்கலாம். வாங்கடா வாங்கடா. நீ ஒரு ஆளு எதிர்த்து நிக்கிறதுனால என்ன ஆகும் சொல்லல? இவங்கள ஒருத்தனும் உன் கூட வர மாட்டாங்க. நீ தனியால் ஆயிடுவ.
உன்னை ஜெயில போட்டுருவாங்க, என்ன கொன்னுடுவாங்க. இந்த குழந்தையை யாரும் இல்லாத அனாதை ஆக்கிடுவாங்க சொல்லல. அதனாலதான் இந்த செல்லம்மாவோட பணத்தை அவங்க அப்பா கிட்டயே சேர்த்துருவோம். என் பேச்சக்க இந்த வீட்டோட மூத்த புள்ளனா வர எலெக்ஷன்ல நான் தான் நிப்பேன். தம்பிக்கு ஒண்ணு அடுத்த எலெக்ஷன்ல பார்க்கலாம். அடுத்த எலெக்ஷன்ல இல்ல, இப்பவும் எப்பவும் நான் தான் நிக்கிறோம். இந்த எலெக்ஷன்ல நீ நின்னா தோத்துருவேன், வெளியால் யாரோ ஜெயிச்சிருவான். ஒரு தடவை நம்ம தொகுதியில நம்ம தோத்து போயிட்டோம்னா இனி எப்பவும் ஜெயிக்க முடியாது. ஏய் சீட்டு யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? தங்கப்பாண்டி கொடுத்திருக்காங்க. அண்ணன் தம்பி பிரிஞ்சுட்டாங்களா? நாம தங்கப்பாண்டி பக்கமே சேர்ந்துடலாம்டா. வாங்க வாங்க வாங்க. டேய் 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 தங்கபாண்டி, என் பேச்ச கேளுடா. டேய் டேய் கொஞ்சம் நில்றா. உன்னை பெத்தவன் சொல்றேன்டா. இந்த தடவை வீரபாண்டி நிக்கட்டும், அடுத்த தடவை நீ நிக்கலாம். அதெல்லாம் முடியாது. இந்த தடவை எலெக்ஷன்ல நான் தான் நிப்பேன். வேணும்னா அடுத்த எலெக்ஷன்ல அவனை நிக்க சொல்லுங்க. டேய் டேய் நான் சொல்றேன்டா. நீங்க இல்ல, அந்த கடவுளை சொன்னாலும் கேட்க மாட்டேன். பாத்தீங்களா, உங்களையே எதிர்த்து பேசலாம். சரி சரிடா, என் பேச்ச நீ கேட்கலன்னா இனி உனக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளியே போன்னு சொல்றீங்களா? இது எப்போ தெரியும்? இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் இதோ என் பொண்டாட்டி பிள்ளைகளை ரெடியா இருக்க சொல்லிருக்கேன். வாங்க வாடி, வாங்கடா. சோத்துக்கு வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த பரதேசி என் பிள்ளைகளை பத்தி கேவலமா பேசுறானா? அந்த செல்லமாவ என் பசங்க 2 பேரும் ஏமாத்தி அவளை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஊர் முழுக்க பரப்புறானா? அவனுக்கு அவ்வளவு தைரியமா? பார்க்கலாம் இந்த ஊர்ல அவனுக்கு மதிப்பு இருக்கா எனக்கு மதிப்பு இருக்கான்னு. டேய், அந்த சொடலையாண்டி இழுத்துக்கிட்டு வந்து ஊருக்கு நடுவுல கட்டி போடுங்க. யாராவது இந்த சொடலையாண்டிக்கு தண்ணி கொடுத்தீங்க கையை வெட்டிடுவேன். சோறு கொடுத்தீங்கன்னா தலையே வெட்டிடுவேன். நான் சொல்றதை மீறி யாராவது நடந்துக்க முயற்சி பண்ணீங்க, குடும்பத்தையே அழிச்சிருவேன். புரிஞ்சுதா? துர்கா, வேணாமா வேணாம், நீ போயிடுமா. வேணாமா, சொன்னா கேளுமா, அவங்க உன்னைய கொன்னுடுவாங்கம்மா. வேணாமா வேணாம் வேணாம் வேணாம். முளைச்சு 3 இலை விடல, என் பேச்ச கேட்காம நீ அந்த பரதேசிக்கு சோறு ஊட்டுறியா? சிங்கப்பாண்டியை கொலை செய்த குற்றத்திற்காக சுடலையாண்டிக்கு 14 வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. தங்கப்பாண்டி வாழ்க! அண்ணன் தங்கப்பாண்டி வாழ்க! தங்கப்பாண்டி வாழ்க! அண்ணன் தங்கப்பாண்டி வாழ்க! அண்ணன் தங்கப்பாண்டி. இத்தனை நாள் எதிர்க்கட்சியில இருந்தவங்களா இப்ப நம்ம பக்கம் வந்திருக்காங்களே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, மந்திரி பதவி கிடைச்சிருக்குல்ல, அதான். நீங்க பதவிக்கு வந்த உடனே கடவுளை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க. இத பாரு, 3 மணிக்கு நான் மெட்ராஸ்ல இருந்தாகணும். கிளம்புங்கயா. போங்க 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 எல்லாம் போங்க. ஹாய் டாடி. சீதா, குட் மார்னிங். சீதா இப்ப வந்தா? டாடி, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்கீங்க. வருங்கால டாக்டர் நான் சொல்றேன், நீங்க இதே மாதிரி டென்ஷனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிபி வரும், சுகர் வரும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நாளைக்கு நீங்க தான் என்னோட முதல் பேஷண்டா இருப்பீங்க. அதனால உடம்ப பாத்துக்கங்க. என்னடா இதெல்லாம்? ஒண்ணும் இல்லையா, நம்ம சின்னம்மா ஏதோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, அதான் இந்த கேசட்ல பேசி அமைச்சிருக்காங்க. அவளுக்கு என்னடா, அவ ஹாஸ்டல்ல ஜாலியா இருக்கா, இதுவும் பேசுவா. கொஞ்சம் இருங்க, இதுல இருக்கிறத முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்றத அவங்க கிட்ட போய் சொல்றேன். டாடி, எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. எப்ப வரேனாலும் வேண்டாம், இங்க நிலைமை சரியில்லைங்கிறீங்க. நீங்க யாரையாவது அனுப்புனா சரி, இல்லனா நானே இங்க வந்துருவேன். சரி, நீ உடனே நம்ம ஆளுங்களோட போய் அவளை அழைச்சிட்டு வா. சின்னம்மா, 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 இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு ஐயா உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாருமா. என்னது?
லட்டு முறுக்கு அதிரசம் எல்லாம் உங்களுக்காக தான் கொடுத்து அமைச்சிருக்காங்க. என்னது இத்தனை நாளா எம்எல்ஏவா இருந்தது இல்லாம இப்ப மந்திரி பதவியை அவனுக்கு கொடுத்தா இந்த ஊர்ல என் மானம் என்ன ஆகுறதியா? யோ, எனக்கு மஞ்ச குங்குமத்தோட கொஞ்சம் வளையலையும் அனுப்பி வையா. அத போட்டுக்கிட்டு புடவையும் கட்டிக்கிட்டு பொட்ட மாதிரி வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். அது இல்லையா? என்ன என்ன அவன்கிட்ட போய் கெஞ்சுற? எம்எல்ஏ சீட் அவன் தரணுமா? மந்திரி பதவி அவன் தரணுமா? பிச்சை எடுக்கிறியா? நீ யாருக்கு பிறந்த? நாங்குநேரி சிங்கப்பாண்டிக்கு தலையே போனாலும் தலை வணங்காதவனோட வம்சத்துல பிறந்த. எவனும் நமக்கு சீட் தர வேண்டிய அவசியம் இல்ல. நானே புது பார்ட்டி ஆரம்பிக்க போறேன். புரியாம பேசுற வேலுப்பாண்டி அவன் மந்திரி ஆயிட்டான். கூடிய சீக்கிரம் முதல் மந்திரி ஆயிடுவான். டெல்லிக்கும் போயிடுவான். இந்த வேலுப்பாண்டி நினைச்சா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில இருந்து செங்கோட்டை வரைக்கும் எல்லாரோட தலையெழுத்தையும் மாத்தி காட்டுவான். என்னங்க என்னங்க வெளியே கிளம்புறீங்க? ஆர்த்திய கண்ணில் ஒத்திக்கிட்டு தாலிக்கு போட்டு வச்சுட்டு போங்க. என்னடி தினமும் காலையில இந்த சென்டிமெண்ட்? ஒரு கையில ஆரத்தி, இன்னொரு கையில தாலி கயிறு. அப்படின்னு நான் வெளியே போனா இந்த ஆரத்தி அரைஞ்சு போய் உன் தாலி கயிறு அருந்து போயிடும். ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? புலிய பார்த்தா காடு பயப்படும், ஒவ்வொரு மிருகமும் பயப்படும், ஒவ்வொரு மனுஷனும் பயப்படுவா. அதே மாதிரி என்னையும் பார்த்து பயப்படுவாங்க. இந்த நாங்குநேரி வேலுப்பாண்டிய கொல்ற வேட்டக்காரன் இன்னும் பிறக்கல. அதனால உன் தாலி கயிறுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. என்னையா இது? நாம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அம்மா வேண்டாம், சென்டிமெண்ட் வேண்டாம். ரத்தத்துல வெறி, உடம்புல திமிரு, நாக்குல விஷம், நெஞ்சில வஞ்சம், இதெல்லாம் இருக்கிறவன் தானா? என் தாத்தாவோட தலைய நடுத்தெருவுல தைரியமா வெட்டின அந்த சுடலையாண்டியும், பஞ்சாயத்து போர்டு மெம்பர் பதவிக்காக ஆசைப்பட்டு தாழ்த்தப்பட்டவங்க முன்னால என் தலையை குனிய வச்சு என் சின்ன வயசுல எனக்கு மொட்டை அடிச்ச அந்த தங்கப்பாண்டியும், என் கண்ணு முன்னால நிக்கிற வரைக்கும் என் கண்ணுல தூக்கம் இருக்காது, என் முகத்துல சிரிப்பு இருக்காது.